இந்த திமிர்த்தனெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும்னா நேரடியா சொல்லு. சிவா, சத்தியமா அந்த படத்துல அப்படி ஒரு சீன் இருக்கிறதே எனக்கும் தெரியாதுடா. நானும் ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட சேர்ந்து தான் பாக்குறேன். மேடம் தான் நல்லா நடிப்பீங்களே, என்ன உங்க அப்பா நினைச்சியா நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு? இப்ப எதுக்கு அவரை இழுக்கிற? ஆமா, நீ என் கூட எப்படி வெளியேறப்ப அவர்கிட்ட உருட்டுவியோ அதே மாதிரிதான் இப்ப என்கிட்ட உருட்டிக்கிட்டு இருக்க. ஆமாடா, உருட்டிட்டு தான் இருக்கேன். அதான் தெரியுமே நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு. சிவா, சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணாத. ஆமாண்டி, நான் சைக்கோ தான். உன்ன மாதிரி ஒரு முட்டாள லவ் பண்றேன்ல, நான் சைக்கோ தான். முட்டாள் முட்டாள். இன்னொரு வாட்டி என்ன முட்டாள்னு சொன்ன அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் சிவா. அப்படிதாண்டி சொல்லுவேன், முட்டாள். நீ முட்டாள் தாண்டி. இப்படி கத்தி பேசாத, அப்புறம் போனை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இதோ பாரு, முட்டாள் மாதிரி தான் பேசுற. முட்டாள். உன்ன மாதிரி ஒரு முட்டாள லவ் பண்றேன்ல, நான் சைக்கோ தான். முட்டாள் முட்டாள். ஏண்டா 4 நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை 2 நாள்ல முடின்னு சொல்லிட்டு இது நோட்ட அது நொல்லன்னு வேண்டி 4 நாள் டைம் கொடுத்துருந்தா மட்டும் அப்படி பிடிங்கி தள்ளியிருப்ப. போடா, உனக்கு என்னடா பண்ண? மச்சான், இவ இங்கதான் இருந்தாளா? டேய், நல்ல வேலை நம்ம எதுவும் வளரி வைக்கல. நல்ல வேலைடா. டேய், சரியான பிரச்சனையா இருக்கும். மச்சான் மச்சான், நான் காவியை ப்ரோபோஸ் பண்ணிடுறேன். எது? யாரே இருக்கீங்களா? ஏய், கதவை திறங்க. நாங்க இங்க உள்ள இருக்கோம். என்னாச்சு? ஏய், தூர யாரோ லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு கத்துனாலும் யாருமே திறக்க மாட்டாங்க. போன் வேற உள்ள மாட்டிக்கிச்சு. என்ன ஓபன் உள்ள மாட்டிக்கிச்சா? ஒரு பொறுப்பே இல்லாம இருக்கீங்கடா நீங்களா. இப்ப நான் மட்டும் இல்லனா சோறு இல்லாம பேலன்ஸ் இல்லாத காரணத்தினால் அவுட்கோயிங் சேவை தற்காலிகமாக தூங்கல தொங்கிலாம்டா அந்த கேவலத்துக்கு. என்னடா? அப்போ இன்னைக்கு நைட் இங்க தானா? காவியா காவியா காவியா, பயப்படாதீங்க, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வேற. என்ன ஃபோன் வந்துட்டே இருக்கு? வீட்ல இருந்து கால் பண்றாங்களா? நான் சிங்கிள்லாம் இல்ல, கமிட்டட் தான். ஆமா, கமிட்டட். அப்புறம் எதுக்கு போய் சொன்ன? அப்போ நீங்க அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்ல. அதுவும் இல்லாம ஏன் ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்ற அளவுக்கு அதுல ஒன்றும் இல்ல. இல்ல புரியல. 2 வருஷம் ரிலேஷன்ஷிப். ஓ, எங்க ரிலேஷன்ஷிப்ல ஸ்டார்டிங்ல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா போக போக ஏதோ நான் அவன் கண்ட்ரோல்குள்ள இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. உங்க பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப டெரரோ? டெரருக்கும் கைதி மாதிரி நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படி என்ன பண்ணாரு? இப்போ நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு படத்துக்கு போற. அந்த படத்துல உங்க ரிலேஷன்ஷிப்ல நடந்த ஏதோ ஒரு பிடிக்காத விஷயம் ஸ்கிரீன்ல வருது. நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? பர்టిక్యులரா இந்த படத்துக்கு ஏன் கூட்டம் வந்த? என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா, சரி உன் கூட வரலான்னு நினைச்சேன். இந்த படத்துல கேர்ள் ஃப்ரெண்ட தத்தின்னு குத்தி காட்டுறானே, அந்த மாதிரி நான் உன்னை முட்டாள் குத்தி காட்ட தானே வந்திருக்க. சிவா, என்ன பேசுற? அப்படி ஒரு டயலாக் இருக்கிறதே எனக்கு தெரியாது. நானும் உன் கூட சேர்ந்து தானே பார்த்துட்டு இருக்கேன். என்னென்ன கேனக்க போதி நினைச்சியா? என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாதா? நீ என்ன குத்தி காட்ட தான் கூட்டு வந்திருக்க. சிவா, வலிக்குது சிவா, கையை விடு சிவா. இந்த படம் எனக்கு சத்தியமா பிடிக்கல, மரியாதையே கிளம்பு. வலிக்குது சிவா, கையை விடு. அப்ப ஃபுல் படம் பார்க்கலையா? இப்ப ஃபுல் படம் பார்க்காததுதான் பிரச்சனை இல்ல. சும்மா கேட்டேன். அவன் முட்டாள்னு சொல்றது எனக்கு ஹர்ட் ஆகும்னு நான் ஓப்பனா அவன்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏன் குத்தி காட்டணும்? அதுவும் இன்டைரக்டா. இது சாதாரண ஒரு விஷயம்தான். இதுக்கு மேல இன்னும் நிறைய நடந்திருக்கு. இது ரீசெண்டா நடந்ததுனால இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரணும், எப்பெல்லாம் வெளியே போகணும், எப்பெல்லாம் வரணும். அப்படியே ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலும் அவனுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டு தான் நான் வெளியவே போகணும். இந்த மாதிரி என் அப்பா கூட கண்டிஷன் போட்டது கிடையாது. ஏய், இவ்வளோ டாக்ஸிக்கா இருந்தா அவனை பிரேக்கப் பண்ண வேண்டியதானே? ஈஸியா சொல்லிடலாம் ஹரி. அவனை நேரா மீட் பண்ணி பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு அழுது கூட பார்த்துட்டேன். அதுக்கு அவன் என்ன பண்ணா தெரியுமா?
என்ன பண்ணாரு? ப்ளீஸ் டி காவியா, நான் இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன், பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ. ப்ளீஸ் சிவா, என்னால முடியல சிவா, என்னை விட்டுரு சிவா ப்ளீஸ். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் காவியா, நான் இனிமேல் உனக்கு இந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கேன். ப்ளீஸ் காவியா, போயிடாது காவியா, ப்ளீஸ் காவியா. பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாரா? மயிரில் இருந்தான். விடியவே செஞ்சிருச்சு. காவியா, I love you.